Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. So, இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போறோம். சோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஓகே, அதுல வந்து மொத்தம் 8 டைப் இருக்கு. ஓகே, 8 டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நான் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சோ நான் லாஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சோ நவுன் அப்படின்னா என்ன, ஓகே, நவுன் அப்படின்னா என்ன, அதுல 2 பேசிக் டைப்ஸ் இருக்கு. ஓகே, அது என்னென்ன நவுன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, உங்க காமெண்ட்ஸ் எல்லாம் செமையா பண்ணியிருந்தீங்க. ஓகே, வெரி குட். சோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோனவுன்ஸ். ஓகே, அந்த நவுனுக்கு முன்னாடி ப்ரோ அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஆட் பண்ணிருக்கோம். சோ டுடே we are going to discuss about pronouns. ஓகே, ப்ரொனவுன் அப்படின்னா என்ன, இங்கிலீஷ்ல ப்ரொனவுனோட யூசேஜஸ் என்ன, ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த ப்ரொனவுன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து கண்டினியூஸா ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரி, ஓகே, இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் டீடைலா. ஓகே, சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இங்கிலீஷ்ல வந்து சாதாரண ஒரு சென்டென்ஸ் எழுதும் போதும் சரி, பேசும்போதும் சரி, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அதுக்கு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு வார்த்தை நீங்க எழுதுறீங்கன்னா அது ஏன் நீங்க எழுதுறீங்க, அந்த இடத்துல ஏன் அதை நம்ம போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, சோ அப்படி தெரிஞ்சு படிக்கும் போதுதான் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா, சோ அதனால பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிளாஸை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ரெகுலரா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரைட். சோ ப்ரோனவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நவுனுக்கு பதிலா அந்த நவுனை எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த ப்ரோனவுன் அப்படிங்கிறது என்னன்னா டேக் the place of a noun. ஒரு வார்த்தை, ஓகேவா, ஒரு வார்த்தை வந்து நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து ப்ரோனவுன். ஓகே, சோ உங்களுக்கு ஷார்ட்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ரைட். ஒரு குட்டி எக்ஸாம்பிள். Ramu is going to school. Ramu is going to school. நல்லா கவனிங்க, ராமு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். ராமு இஸ் கோயிங்னா ராமு போயிட்டு இருக்கான். டு ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு. ராமு அப்படிங்கிறது ஒரு பையன், அவன் ஒரு பாய் இல்லையா, அப்போ ராமு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான்னு சொல்றதும் ஒண்ணுதான், இல்ல அவன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான் இல்லையா. சோ இந்த இடத்துல எது நவுன், நேத்தே சொல்லி கொடுத்திருந்தேன் உங்களுக்கு, ராமு அப்படிங்கிறது நவுன், ஏன்னா அது ஒரு பேர், குறிப்பிட்டு ஒருத்தரோட பேரை சொல்றோம். இது என்ன நவுன், ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன நவுன், காமன் நவுனா ப்ராப்பர் நவுனா? இது ஒரு ப்ராப்பர் நவுன், ஏன்னா கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. இன்னொன்னு ராமு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு பையனோட பேரை சொல்றோம். ஓகே, ப்ரோனவுன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் ப்ரோனவுன். அதான் நான் சொல்லியிருக்கேன், டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் a noun அல்லது ரீப்ளேஸ் த பிளேஸ் ஆஃப் a noun அல்லது ரீப்ளேஸ் த நவுன். நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ராமு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான்னு சொல்றது ஒண்ணுதான், இல்ல அவன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான்னு சொல்றது ஒண்ணுதான். ராமு அங்கிட்டு போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, ராமு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம், இல்ல அவன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ராமுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்றோம், அவன் அப்படின்னு யூஸ் பண்றோம் இல்லையா, அவன் அப்படின்னு சொல்றதுதான் ப்ரோனவுன். அப்போ ராமுக்கு பதிலா எப்படின்னு சொல்லலாம் நம்ம, he, அவன்னா he இல்லையா, he is going to school. ஓகே, அப்போ ராமு அப்படிங்கக்கூடிய அந்த நவுன், அந்த வார்த்தைய he அப்படிங்கக்கூடிய வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணுது. இத மாத்தி நம்ம இப்படியும் சொல்லலாம், அதுதான் ப்ரோனவுன். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ he அப்படிங்கிறது ஒரு ப்ரோனவுன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நவுனை மாத்திரம், ராமுங்கிறத அவன் அப்படின்னு சொல்லலாம். அதனால இதே இங்க ஒரு கேர்ளோட நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சீதான்னு இருக்கு வச்சுக்கோங்க, சீதா இஸ் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னா அந்த சீதா அப்படின்னு சொல்றது ஒண்ணுதான், அவள் அப்படின்னு சொல்றது ஒண்ணுதான்.
சீதா இஸ் கோயிங் டு ஸ்கூல்னு சொல்றது ஒண்ணுதான், she is going to schoolனு சொல்றது ஒண்ணுதான். அப்போ she அப்படிங்கிறது சீதா அப்படிங்கிற பேரை ரீப்ளேஸ் பண்ணது இல்லையா, சோ அது ஒரு ப்ரோனவுன். sheங்கிறது ஒரு ப்ரோனவுன். ப்ரோனவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது ஏன், எதுக்காக நம்ம இது யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீடைலா சொல்லி தரேன். ஓகே, பார்க்கலாமா? ஓகே, சோ ப்ரோனவுன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நான் சொல்லியிருக்கேன் ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ஓகே ரைட், அந்த ப்ரோனவுன்ல வந்து ரெண்டு டைப் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல வந்து ஒரு 3-4 டைப் இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லி குழப்ப விரும்பல, பட் உங்களுக்கு தேவையான ஒரு 2 முக்கியமான டைப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, நல்லா கவனிங்க. சப்ஜெக்ட் ப்ரோனவுன், இன்னொன்னு வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட், ஓகே, சப்ஜெக்ட்ங்கிறது எப்ப இருக்கும்? ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல இருக்கிறது சப்ஜெக்ட். ஓகே, வெர்புக்கு அப்புறமா வர்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, வெர்புக்கு அப்புறமாவோ இல்ல ப்ரிபோசிஷனுக்கு அப்புறமாவோ வரக்கூடியது ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். எக்ஸாம்பிளோட சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்னென்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதை நம்ம பொதுவா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. பட் இது யூசுவலா நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐ நான், யூ நீ அல்லது நீங்கள், வி நாங்கள், தே அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. இதுக்கு பேரு தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், ரைட்? எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ராமு likes பிரியாணி. ஓகே, ராமுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்ல, ராமு லைக்ஸ் பிரியாணி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே ரைட், இங்க எது சப்ஜெக்ட்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ராமு லைக்ஸ் பிரியாணி, ராமுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இதுல எது சப்ஜெக்ட்? ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல வர்றதுதான் சப்ஜெக்ட். ஓகே, இங்க பாருங்க, ஆரம்பத்துல என்ன இருக்கு? நவ், இங்க இருக்கு ராமு அப்படின்னு இருக்கு. அப்ப இதுதான் சப்ஜெக்ட். தொடக்கத்துல வர்றதோட பேர் சப்ஜெக்ட். ராமு அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகே, நவுனும் கூட, அது ஒரு பெயர் சொல், அது ஒரு பெயர். ஓகே, தொடக்கத்துல வர்றதுனால அது ஒரு சப்ஜெக்ட், as well as ராமுங்கிறது ஒரு பேரு, அதனால அதை நவுன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே ரைட், இப்போ இந்த ஆரம்பத்துல இருக்கு இல்லையா இந்த சப்ஜெக்ட், இத தூக்கிட்டு இதுக்கு பதிலா நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். புரியுதா? இங்க பாருங்க, ராமு லைக்ஸ் பிரியாணி. ஓகே, இருந்துட்டு போகுது. ஓகே, சோ ராமு அப்படிங்கக்கூடிய வார்த்தை முதல்ல வர்றதுனால இது சப்ஜெக்ட். இத தூக்கிட்டு இதுக்கு பதிலா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த ராமுக்கு பதிலா நீங்க எந்த வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? நல்லா பாருங்க, ராமுங்கிறது ஒரு பையனோட நேமு. ராமுக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லலாம், அல்லது அவனுக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. அப்ப இது எப்படி சொல்லலாம் நம்ம? he likes பிரியாணி. That's it. he likes பிரியாணி, அவனுக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ரைட், சோ தொடக்கத்துல ஒரு சப்ஜெக்ட் மாறுது அப்படின்னா, ராமுங்கிறது he அப்படின்னு போட்டு சொல்றோம் இல்லையா, அதனால இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, இதே இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது சப்ஜெக்ட், இதுக்கு அடுத்து வரக்கூடியது verb. ஓகே, அதுக்கு அடுத்து வரக்கூடியதான் ஆப்ஜெக்டா இருக்கும். ஒரு verbuக்கு அப்புறமா வரக்கூடியதான் ஆப்ஜெக்ட். இத மாத்தணும்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஜெக்ட ரீப்ளேஸ் பண்ணா அதுக்கு பேரு தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். பிரியாணிங்கிறது ஒரு நவுன் தான், அது சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் தானே, ஒரு திங் தானே, அது ஒரு நவுன் தான். ஓகே, அட் தி சேம் டைம் அது verbuக்கு அப்புறமா வரதுனால ஒரு ஆப்ஜெக்ட். இத பத்திலாம் நீங்க ரொம்ப குழப்ப வேண்டாம். ஓகே, பிரியாணி ஜஸ்ட் அது ஒரு ஆப்ஜெக்ட், ஏன்னா அது verbuக்கு அப்புறமா வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ராமு லைக்ஸ் பிரியாணி அப்படிங்கறத நம்ம he likes பிரியாணின்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இத மறந்துருங்க. ஓகே, இதை நான் இப்ப அழிச்சிடுறேன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னா நீங்க என்னன்னு இப்ப கத்துக்க போறீங்க. இதுல இருந்தே நம்ம கத்துக்கலாம். ஓகே, ஈஸியா இருக்கும். ராமுக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்றது ஒண்ணுதான். பிரியாணி கண்ணு முன்னாடி இருக்கு, ஓகேவா? ராமுக்கு இது பிடிக்கும், ராமுக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லலாம், அல்லது பிரியாணியை பார்த்து ராமுக்கு இது பிடிக்கும், ராமுக்கு இதை பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிரியாணிக்கு பதிலா என்ன வார்த்தையை போடலாம்? அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல தான் ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா
சென்டென்ஸோட தொடக்கத்துல வர சப்ஜெக்ட் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். வேர்புக்கு அப்புறமாவோ இல்ல ப்ரிபோஷனுக்கு அப்புறமாவோ இல்ல சென்டென்ஸோட ஆரம்பத்துல வராம நடுவுல வருது அப்படின்னா அதுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணணும். ரைட், இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ராமுவுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். ராமுவுக்கு எதை பிடிக்கும், அதை எப்படி சொல்லலாம்? இப்ப ராமுங்கிற வார்த்தையை மாத்த வேண்டாம், சப்ஜெக்ட் வந்து அப்படியே இருந்து போகுது. ஓகே, ரைட். இப்போ இத மாத்துனா எந்த வார்த்தையை வச்சு மாத்துவீங்க? மீ, யூ, அஸ், தெம், ஹிம், ஹெர், இட், எதை வச்சு மாத்தலாம்? வெரி குட், இட் வச்சுதான் மாத்த முடியும். ராமுக்கு அதை பிடிக்கும், ராமு லைக்ஸ் இட், இப்படியும் சொல்லலாம். பிரியாணி கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, ராமு லைக்ஸ் பிரியாணின்னு சொல்லலாம். ராமு லைக்ஸ் இட், ராமுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது சென்டென்ஸோட நடுவுல வரக்கூடிய இந்த மாதிரி நவுன்ஸ் தான் வருது இல்லையா, இதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இன்னைக்கு இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லி தர போறேன். முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன், அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி தர போறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். அதுல என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, சோ ஐனா நான், யூனா நீ அல்லது நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீ அவள், இட்னா அது. ஓகே ரைட். சோ பையன் பேரா இருந்துச்சுன்னா அதை வந்து ஹீங்கிறத வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம், பொண்ணு பேரா இருந்தா ஷீங்கிறத வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம், அல்லது இப்போ திங்ஸ் பொருட்கள், ஓகே, அந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி தே, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள். ஓகே, இப்போ செந்தில், ராமு, செந்திலும் ராமுவும் படத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க படத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லலாம், சுருக்கமா சொல்லலாம். சோ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள்னா அவர்கள்னு சொல்லலாம், தேங்கிறத வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் போறீங்க அப்படின்னா உங்களை சேர்த்து நாங்கள் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ பொதுவா ஐ அண்ட் யூ இது வந்து மாத்த மாட்டோம், இது ரெண்டு பத்தி ரொம்ப என்ன சொல்றது நம்ம கவலைப்பட தேவையில்ல. சோ இதுதான் நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். சோ ஜான் இஸ் ஈட்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா சப்ஜெக்ட மட்டும்தான் இப்ப நம்ம மாத்த போறோம். ஜான் அப்படிங்கிறது ஒரு பையன். சோ ஜான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது ஒண்ணுதான், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்றது ஒண்ணுதான். அப்ப ஜானை எந்த வார்த்தையை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? எந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? ஹீ, அவன். ஏன்னா ஜான்ங்கிறது ஒரு பையன். அப்ப எப்படி சொல்லலாம்? ஜான் இஸ் ஈட்டிங் அப்படிங்கிறது ஒண்ணுதான், ஹீ இஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப ஹீ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன், அது ஜானுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். செந்தில் அண்ட் ஐ went to சென்னை. செந்திலும் நானும் சென்னைக்கு போனோம் அப்படின்னு சொல்றோம். இங்க எது சப்ஜெக்ட்? செந்திலும் நானும், இதுதான் சப்ஜெக்ட். செந்தில் அண்ட் ஐனா என்ன அர்த்தம்? செந்திலும் நானும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி உங்களையும் சொல்றோம் உங்க ஃப்ரெண்டையும் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வந்து உங்க ஃப்ரெண்டோட நேம் மத்தவங்களை சொல்லிட்டு தான் அடுத்து ஐன்னு போடணும். ஓகே, செந்தில் அண்ட் ஐ, சீதா அண்ட் ஐ, செந்தில், ராமு அண்ட் ஐ, செந்தில், ராமு அப்புறம் நான், மூணு பேரும் சென்னைக்கு போகணும்னு சொல்றதுக்கு முதல்ல மத்தவங்களோட பேரை போட்டுட்டு தான் நீங்க ஐன்னு போடணும். ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதெல்லாம். ஓகே, சோ செந்தில் அண்ட் ஐ அப்படின்னா செந்திலும் நானும் went to சென்னை, சென்னைக்கு போனோம் அப்படின்னு இருக்கு. அப்போ செந்திலும் நானும் அப்படின்னு சொல்றதுக்கு சுருக்கமா இதுல எந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவீங்க? செந்திலும் நானும் சென்னைக்கு போனோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நாங்க சென்னைக்கு போனோம்னு சொல்லலாமா? எல்லாம் ஒண்ணுதான், செந்திலும் நானும் சென்னைக்கு போனோம். இந்த இடத்துல செந்திலும் நானுங்கிறது சப்ஜெக்ட், அது ஒரு நவுன்ஸ் இல்லையா, பெயர் சொற்கள். அதை தூக்கிட்டு என்ன போடலாம்? நாங்க சென்னைக்கு போனோம் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அப்ப என்ன போடலாம்? நாங்கள், we went to சென்னை. வெரி குட். செந்திலும் நானுங்கிறது பதிலா நாங்கள்னு சொல்லிட்டு போயிடலாம், நாங்க சென்னைக்கு போனோம், முடிஞ்சு போச்சு. ஈஸியா இருக்கா? அப்ப இந்த இடத்துல வீங்கிறது ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போட்டுட்டே வாங்க. ஓகே, ராணி அண்ட் சீதா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ராணியும் சீதாவும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லணும். இத சுருக்கி எப்படி சொல்லலாம்? ராணியும் சீதாவும் நண்பர்கள் சொல்லணும். இதுல நீங்க இல்ல, உங்களை இன்க்ளூட் பண்ணல, ரெண்டு பேர், ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள், ராணியும் சீதாவும் நண்பர்கள். இதை எப்படியும் சொல்லலாம்? அவர்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அப்போ ராணி அண்ட் சீதாங்கிறது சென்டென்ஸோட தொடக்கத்துல வந்திருக்கு. இது ரெண்டுமே பெயர் சொற்கள் தான். தொடக்கத்துல வர்றதுனால இந்த ரெண்டையும் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், பெயர் சொற்கள்ங்கிறனால நவுனும் சொல்லுவோம். இதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன? ராணியும் சீதாவும் நண்பர்கள்.
எப்படி சொல்லலாம் சேர்த்து? ஐ மீன் ஈஸியா சொல்லணும், சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி சொல்லுங்க. அவர்கள் நண்பர்கள், அவ்வளவுதான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. வெரி குட். they are friends, அவர்கள் நண்பர்கள். பாருங்க, செந்தில் அண்ட் ஐ. மோஸ்ட்லி உங்களையும் சேர்த்து சொல்லும் போது, மற்றவங்களோட உங்களையும் சேர்த்து சொல்லும் போது நீங்க வி யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஐ, உங்களையே நீங்க சேர்க்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களையே நீங்க விட்டுறீங்க, நீங்களே கிடையாது, பட் ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க தே யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஈஸியா இருக்கா? இதான் கான்செப்ட். அப்போ சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படிங்கிறது ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தை, குறிப்பா சப்ஜெக்ட ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. சப்ஜெக்ட்னா என்ன? தொடக்கத்துல வரக்கூடியது, அவ்வளவுதான். ரைட்? ஈஸியா இருக்கா? தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே. சோ இதுக்கப்புறம் ஒரு குட்டி எக்ஸசைஸ் கொடுத்துட்டு நான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் போறேன். ஓகே ஓகே. சோ இங்க நான் ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒன்று எழுதி போட்டிருக்கேன். ஓகே. சோ இப்ப தெரியும் உங்களுக்கு எதுக்காக நம்ம வந்து இந்த ப்ரோனவுன்ஸ் படிக்கிறோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். இத வாசிங்க. அலெக்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். அலெக்ஸ் இஸ் a good boy. அலெக்ஸ் lives in சென்னை. அலெக்ஸ் இஸ் குட் அட் ஸ்டடீஸ். அலெக்ஸ் அலெக்ஸ் அலெக்ஸ்னு சொல்லும் போது நமக்கே வந்து என்ன சொல்றது, என்னடா திரும்ப திரும்ப அதே பேரையே சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. அலெக்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், அலெக்ஸ் என்னுடைய நண்பன். அலெக்ஸ் இஸ் a good boy, அலெக்ஸ் ஒரு நல்ல பையன். அலெக்ஸ் lives in சென்னை, அலெக்ஸ் சென்னையில வாழ்றான். அலெக்ஸ் இஸ் குட் அட் ஸ்டடீஸ், அலெக்ஸ் வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன், படிப்புல கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்றோம். எல்லாத்துலயும் பாருங்க அலெக்ஸ் அலெக்ஸ் அலெக்ஸ்ன்னு சொல்றோம். நமக்கு கேட்கிறவங்களுக்கு இரிட்டேட் ஆயிரும், ஒரே பேரை திரும்ப 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 நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா இரிட்டேட் ஆயிரும். இதை வாசிங்க. so weird, right? ஓகே, வாசிக்கிறப்போ சோ இந்த மாதிரி இடங்கள்ல முதல்ல சொல்லும் போது நீங்க அலெக்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகே, சோ அலெக்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கறத நீங்க முதல்ல சொல்லிடலாம். ரைட்? அலெக்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், அலெக்ஸ் என்னுடைய நண்பன். அதுக்கப்புறமா நீங்க அலெக்ஸ்ன்னு சொல்ல தேவையில்லை, அதுக்கு பதிலா நீங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். எங்க யூஸ் பண்ணி இந்த பேராகிராஃப் எழுதுங்க பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? அலெக்ஸ்ங்கிறது ஒரு பையனோட பேரு. அப்ப எங்கெல்லாம் அலெக்ஸ் இருக்கட்டும். ஓகே, ஏன்னா அலெக்ஸை பத்தி தான் சொல்றீங்கன்னு தெரியணும், அதனால அலெக்ஸ்ங்கிறது மாத்தக்கூடாது. ஒரு பேராகிராஃப் ஒருத்தவங்களை பத்தி சொல்லும் போது முதல்ல சொல்லிடணும். சோ செந்தில் என்ன பத்தி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோ முதல்ல நம்ம செந்தில்ங்கிற பேரை சொல்லிடுவோம். நீங்க அலெக்ஸை பத்தி சொல்றதுனால அலெக்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறமா எங்கெல்லாம் அலெக்ஸ் வருதோ அங்கெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். அப்ப அலெக்ஸ்ங்கிறது பையனோட பேரு, அதை மாத்தக்கூடிய ப்ரோனவுன் எது? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். he, அவன் அப்படின்னு சொல்லலாமா? அவன் ஒரு நல்ல பையன், அவன் சென்னையில வாழ்றான், அவன் நல்லா படிப்பான். ஓகே, எழுதுங்க பார்க்கலாம். எப்படி எழுதலாம்? முதல்ல இதை மாத்த தேவையில்ல. அலெக்ஸ் is my friend. ஓகே, அடுத்து என்ன வரும்? he is a good boy. அப்படி ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதுங்க. அடுத்து என்ன வரும்? அலெக்ஸ்ன்றதுக்கு திரும்பியும் அதுக்கு பதிலா he போடலாமா? he lives in Chennai. Again, he is good at studies. அவ்வளவுதான். இப்ப இத வாசிங்க. Alex is my friend, he is a good boy, he lives in Chennai, he is good at studies. பாருங்க, சொல்லும் போது நல்லா இருக்கா? திரும்ப திரும்ப ஒரே பேரை திரும்ப திரும்ப யூஸ் பண்றதுக்கு பதிலா சப்ஜெக்ட் ப்ரோனவுன், பையனோட பேரா இருந்தா he போடுவோம், பொண்ணோட பேரா இருந்தா she போட போறோம், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள் அப்படின்னா நம்ம they போட போறோம். That's it. இதுக்காக தான் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்றோம். பாருங்க, இங்கெல்லாம் he, இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான். அலெக்ஸ்ங்கிற நேமுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். சோ பேசும்போது ஒருத்தரை பத்தி சொல்லும் போதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே. சோ இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் போறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் வந்து ஒரு ராணியை பத்தி ஒரு 2 லைன் சொல்லியிருக்கேன். ராணி லவ்ஸ் த பீச். ராணிக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். பீச்னா அது கடற்கரை இல்லையா? பீச், கடற்கரை ரொம்ப பிடிக்கும். ராணி லைக்ஸ் டு பிளே ஆன் தி சாண்ட். ராணி லைக்ஸ் டு பிளே அப்படின்னா ராணி விளையாடுறதுக்கு விரும்புறாங்க. ஆன் தி சாண்ட், அந்த மணல் மேல விளையாடுறதுக்கு விரும்புறாங்க. கடல்ல எல்லாம் போனா மணல்ல வீடு கட்டிலாம் விளையாண்டுட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி விளையாடுறதுக்கு விரும்புறாங்க. சோ முதல்ல ராணியை பத்தி சொல்லும் போது அந்த ராணி அப்படியே இருக்கலாம், இதை மாத்த தேவையில்லை. ஓகே, சோ ராணி லவ்ஸ் த பீச், அதை அப்படியே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு ராணின்னு போட்டிருக்கோம் பாருங்க, இதை மாத்திரலாம். அப்ப எப்படி சொல்லுவீங்க? முதல் லைன் அப்படியே இருக்கட்டும். ஓகே, ராணி loves the beach. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ராணி loves the beach. ராணிக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே,
அகைன் ராணி லைக்ஸ் டு பிளே ஆன் த சாண்ட். இங்க ராணிங்கிறது ஒரு கேர்ளோட நேம். திரும்ப திரும்ப நம்ம ராணின்னு சொல்ல தேவையில்ல, அதுக்கு தான் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஸோ ராணிங்கிறது கேர்ளோட நேம், அதனால நம்ம ஷீ அப்படிங்கறத யூஸ் பண்றோம். ஸோ இந்த ராணிக்கு பதிலாக என்ன சொல்றோம்? ஷீ லைக்ஸ் டு பிளே ஆன் த சாண்ட். இப்போ வாசிச்சு பாருங்க. ராணி லவ்ஸ் த பீச், ஷீ லைக்ஸ் டு பிளே ஆன் த சாண்ட். அவள் மணல் மேல விளையாடுறதுக்கு விரும்புகிறாள். ஈஸியா இருக்கா? சோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்றீங்க. இந்த ராணிங்கிறத மாத்தி இந்த இடத்துல ஷீன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி 2 லைன் வரும்போது முதல்ல அந்த பேர் இருந்தா அதை அப்படியே சொல்லிடணும். பிகாஸ் அப்பதான் அது அவங்கள பத்தி நமக்கு சொல்றோம்னு தெரியும். சம்டைம்ஸ் அவங்க கண்ணு முன்னாடியே இருந்தாங்கன்னா இந்த ராணிக்கு பதிலாக ஷீன் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப சப்ஜெக்ட் முதல்ல இருக்கிறதுல மாத்தணும் இல்லையா, இங்க முதல்ல இருக்கிறத மாத்த மாட்டோம். ஒரு வெர்புக்கு அப்புறமாவோ அல்லது ஒரு ப்ரிபோசிஷனுக்கு அப்புறமாவோ இருக்கிறத தான் மாத்துவோம். ஓகே, சோ எங்க யூஸ் பண்ணுவோம்னா பொதுவா வந்து ஆஃப்டர் வெர்ப் அல்லது ப்ரிபோசிஷன். சோ பொதுவான கருத்து இது வந்து, ஓகேவா ரைட். ஆனா முதல்ல உள்ளதை மாத்த மாட்டோம். ஓகே, முதல்ல உள்ளதை மாத்தினா சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, ஒரு வெர்புக்கு வினை சொற்களுக்கு அப்புறமா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைக்கு அப்புறமா இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நவுன், அதுவும் நவுன் தான். ஓகேவா, அதை மாத்துவோம். அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். எப்பவுமே ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வெர்புக்கு அப்புறமாவோ இல்ல ஒரு ப்ரிபோசிஷனுக்கு அப்புறமாவோ வரும். ப்ரிபோசிஷனா என்னது? டு, இது எல்லாமே ப்ரிபோசிஷன் தான். ஓகே, சோ இந்த வார்த்தைகள்லாம் குழப்பிச்சுன்னா விட்டுருங்க. முதல் இருக்கிற நவுனை மாத்த மாட்டோம், அதுக்கு அடுத்து இருக்கிற நவுனை மாத்துவோம். எந்த நவுனை மாத்தணும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை மாத்துங்க. ஓகேவா, இங்க பாருங்க. ஐ லைக் ராமு, எனக்கு ராமுவை பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். எனக்கு ராமுவை பிடிக்கும் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான், எனக்கு அவனை பிடிக்கும்னு சொல்றதும் ஒண்ணுதான். Got it? So I like ராமு, எனக்கு ராமுவை பிடிக்கும். ராமுங்கிறது ஒரு பையன், அப்ப எப்படி சொல்லலாம்? எனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாமா? இங்க பாருங்க, லைக்ங்கிறது ஒரு verb. முதல்ல வராம இந்த ராமும் இதை தான் மாத்த போறோம். நான் எதை மாத்த போறோம்னு சொல்லிடுறேன். இந்த வார்த்தையை மாத்த போறோம். ராமுங்கிறது நவுன் தான், ஆனா அது முதல்ல வரல, அதுக்கு அப்புறமா தான் வந்திருக்கு. சோ அவனை பிடிக்கும், எனக்கு ராமுவை பிடிக்கும்னு சொல்றது ஒண்ணுதான், எனக்கு அவனை பிடிக்கும்னு சொல்றது ஒண்ணுதான். இந்த வார்த்தைகளை வச்சுதான் மாத்தணும். ஆப்ஜெக்டை மாத்தும் போது இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம மாத்த முடியும். இங்க பாருங்க, நீ அப்படின்னா என்னை, யூனா உன்னை அல்லது உங்களை, அஸ்னா எங்களை, தெம்னா அவர்களை, ஹிம்னா அவனை, ஹெர்னா அவளை, இட்னா அதை. சப்ஜெக்ட் ப்ரோனவுன்லயும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்லயும் காமனான வார்த்தை எதுன்னு பாத்தீங்கன்னா யூவும் இட்டும் மாறாது, பட் இடத்தை பொறுத்து அர்த்தம் மாறிடும். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல நீ அல்லது நீங்கள்னு சொல்லியிருந்தோம், இங்கே உன்னை அல்லது உங்களைன்னு சொல்லியிருக்கோம் யூக்கு. ரைட், அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஐ லைக் ராமு, எனக்கு ராமுவை பிடிக்கும். எப்படி மாத்துவீங்க? எந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி மாத்துவீங்க? எனக்கு அவனை பிடிக்கும்னு சொல்லணும். அவனை அப்படின்னா என்னது? ஹிம். இது யூஸ் பண்ணி மாத்திர வேண்டியதான். அப்ப இது எப்படி சொல்லலாம்? ஐ லைக் ஹிம், அவ்வளவுதான். எனக்கு அவனை பிடிக்கும். ஹிம்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், ராமுக்கு பதிலா யூஸ் பண்ணியிருக்கோம். Okay, next one. The teacher spoke to Sita. Okay, the teacher spoke to Sita. Teacher வந்து சீதாட்ட பேசுனாங்கன்னு இருக்கு. ஓகே, இப்போ எந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவீங்க? அவளிடம் பேசினார்கள் அல்லது அவகிட்ட பேசினாங்க அல்லது அவளுக்கு பேசினாங்க. இங்க இதுல எது யூஸ் பண்ணலாம்? அவளை அப்படிங்கிறதுக்கு ஹெர் யூஸ் பண்ணலாமா? அப்ப எப்படி சொல்லுவீங்க? The teacher spoke to her, அவ்வளவுதான். சீதாக்கு பதிலா ஹெர்னு யூஸ் பண்ணிருப்போம். இதே சீதா முதல்ல வந்துருந்தா நம்ம என்ன போட்டிருப்போம்? she போட்டிருப்போம். ஐ மீன் ஒரு வெர்புக்கு அப்புறமா வந்ததுனால தான் அங்க நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்றோம், ஹெர் யூஸ் பண்ணிருப்போம். ஓகே, லாஸ்ட் ஒன். My grandmother thanked my sister and I. My grandmother அப்படின்னா என்னோட பாட்டி. ஓகே, சோ grandmother வந்து என்னோட grandmother, thanked அப்படின்னா நன்றி சொன்னார்கள். யாருக்கு? My sister and I, என்னோட தங்கச்சிக்கும் எனக்கும் நன்றி சொன்னாங்க. ஏதோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம், அதனால நமக்கு நன்றி சொன்னாங்கன்னு இருக்கு. இப்போ my sister and I அப்படிங்கிற வார்த்தையை மாத்தணும். எப்படி மாத்தலாம்? My grandmother thanked my sister and I, என்னுடைய தங்கைக்கும் எனக்கும் நன்றி சொன்னார்கள் அப்படிங்கிற சேர்த்து என்ன சொல்லலாம்? அவங்க எங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிடலாமா? எங்களுக்குன்னு சொல்லிடலாம், அல்லது எங்களை தேங்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். எங்களை அப்படின்னா என்னது? அஸ், அவ்வளவுதான். அப்ப எப்படி சொல்லுவீங்க? My grandmother
thanked us. அவ்வளவுதான். என்னுடைய சிஸ்டருக்கும் எனக்கும் சேர்த்து எங்களை அப்படின்னு சொல்லிடலாம். எங்களை தேங்க் பண்ணாங்க, அஸ் போட்டுடலாம். அவ்வளவுதான். மை கிராண்ட் மதர் தேங்க்ட் அஸ். அவங்க எங்களை தேங்க் பண்ணாங்க, எங்களை நன்றி தெரிவிச்சாங்க அப்படிங்கறது சொல்லலாம். ஈஸியா இருக்கா? இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸசைசஸ். ஓகே, இங்க பாருங்க, வெர்புக்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தைகளை இங்க மாத்தணும். ராமு அண்ட் செந்தில் இருக்கு, இந்த கீ அப்படின்னு இருக்கு, இன்னொன்னு ஜான் இருக்கு. இந்த வார்த்தைகளை மாத்தணும். இதுக்கு பதிலா எந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லணும். ஐ மெட் ராமு அண்ட் செந்தில். இதுக்கு என்ன மீனிங்? நான் ராமுவையும் செந்திலையும் சந்தித்தேன் அப்படின்னு இருக்கு. நான் ராமுவையும் செந்திலையும் சந்திச்சேன், மீட் பண்ணேன்னு இருக்கு. ராமுவையும் செந்திலையும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எப்படி சொல்லலாம்? நான் அவங்கள மீட் பண்ணேன்னு சொல்லிடலாம். நான் அவர்களை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்போ எந்த வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல? them. நான் அவர்களை சந்தித்தேன். அவ்வளவுதான். I met them. முடிஞ்சு போச்சு. ஈஸியா இருக்கா? I met them. அவர்களை சந்தித்தேன். I met ராமு அண்ட் செந்தில் அப்படின்னு டீடைலா சொல்றதுக்கு பதிலா I met them. நான் அவர்களை சந்தித்தேன். அவ்வளவுதான். அடுத்து I found the key. I found அப்படின்னா நான் கண்டுபிடித்தேன். the key அப்படின்னா சாவியை. ஓகே, சாவியை தொலைச்சிட்டோம், தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. I found the key அப்படின்னு சொல்றீங்க, நான் சாவியை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லலாம், அதை அப்படின்னு சொல்லலாம். ஹே, I found it. இட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம், நான் அதை கண்டுபிடித்தேன். ஓகே, இந்த கீ அப்படிங்கிறது ஒரு உயிரற்றது இல்லையா? so I found it. கீக்கு பதிலாக நம்ம இட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். I found it. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு பாருங்களேன். I found your bag. நான் உன்னோட பேக்கை கண்டுபிடிச்சேன். அதை எப்படி சொல்லலாம்? I found it. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லாஸ்ட் ஒன். He called John. He called John அப்படின்னா அவன் ஜானை கூப்பிட்டான். அவன் ஜானை கூப்பிட்டான் அல்லது ஜானுக்கு கால் பண்ணான் அப்படின்னு அர்த்தம். ரைட்? இத எப்படி நம்ம மாத்தலாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி? he called John அப்படின்னு இருக்கு. அவன் ஜானை கூப்பிட்டான். இது எப்படி சொல்லலாம்? அவன் அவனை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லலாம். அவன் அவனுக்கு கால் பண்ணான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஜானுக்கு பதிலா என்ன சொல்லலாம்? அவனை, him. ஓகே, so he called him. that's it. ஈஸியா இருக்கா? சோ இந்த மாதிரி வேர்புக்கு அப்புறமாவோ அல்லது ஒரு ப்ரிபோசிஷனுக்கு அப்புறமாவோ வரக்கூடிய அந்த வார்த்தைகள் நவுன் வந்துச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் தான், மறந்துடாதீங்க. ஓகே, சென்டென்ஸோட தொடக்கத்துல நீங்க மாத்தினீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, மிடில்ல வரும்போது அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி மாத்தலாம். ஈஸியா இருந்துச்சா உங்களுக்கு? ஓகே, சோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குட்டி எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். அதாவது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ். ஓகேவா? அண்டர்லைன் த ப்ரோனவுன்ஸ். அது சப்ஜெக்ட் ப்ரோனவுனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் என்னென்ன ப்ரோனவுன் இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, சென்டென்ஸோட தொடக்கத்துல வந்தா அது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், சென்டென்ஸோட நடுவுலயோ கடைசியில வந்தா அது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, இங்க பாருங்க, ராமு இஸ் ஈட்டிங் வித் மீ. ராமு என் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதுல எது ப்ரோனவுன்? இதுல ப்ரோனவுன் இருக்கா? ராமுங்கிறது ப்ரோனவுன் கிடையாது, ஏன்னா அது ஒரு பேரு. இஸ் கிடையாது, ஈட்டிங் கிடையாது, வித்தும் கிடையாது. மீ அப்படிங்கிறது ப்ரோனவுனா? எஸ், அது கடைசி வந்திருக்கு இல்லையா, அல்லது ப்ரிபோசிஷனுக்கு அப்புறமா வந்திருக்கு. ப்ரிபோசிஷன் அப்படிங்கறத கூட ஞாபகம் வைக்க வேண்டாம், ஒரு வேர்புக்கு அப்புறமா வந்திருக்கு மீ. அப்ப இது ஒரு ப்ரோனவுன். என்ன ப்ரோனவுன் இது? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், she is cooking. அவள் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். இதுல எது ப்ரோனவுன்? she அப்படிங்கிற அந்த வார்த்தை ப்ரோனவுன். ஓகே, எது முதல்ல வந்ததுனால இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். நெக்ஸ்ட், he went to college. அவன் காலேஜுக்கு போனான். இதுல எது ப்ரோனவுன்? அவன். சென்டென்ஸோட தொடக்கத்துல வந்திருக்கு, இது ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன். I met them. இதுல எத்தனை ப்ரோனவுன் இருக்கு? ஐங்கிறது ஒரு ப்ரோனவுன் தான் இல்லையா, முதல்ல வந்திருக்கு. சோ சப்ஜெக்ட் ப்ரோனவுன். met them, அவர்களை சந்தித்தேன். ஓகே, themங்கிறது ஒரு ப்ரோனவுன் தான். சோ 1 2 3 4 5 5 ப்ரோனவுன்ஸ் இருக்கு மொத்தமா. இதுல கண்டுபிடிச்சிட்டீங்களா? சென்டென்ஸோட தொடக்கத்துல வந்திருக்கிறதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், லாஸ்ட் அல்லது ஒரு வேர்புக்கு அப்புறமா வருது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே,
சோ ஒன்ல வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி எழுதணும், இன்னொன்னு வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி எழுதணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க நான் வந்து ரெண்டு சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து நீங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி எழுதணும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ்ல வந்து நீங்க ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஓபி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி எழுதணும். ஓகே ரைட், ஃபர்ஸ்ட் ஒன், ஜான் அண்ட் ஐ பிளேட் கிரிக்கெட். ஓகே, ஜான் அண்ட் ஐ முதல்ல வந்திருக்கு, இதை மாத்தணும். பிளேட் கிரிக்கெட், இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஜான் அண்ட் ஐ, ஜானும் நானும் கிரிக்கெட் விளையாண்டோம்னு சொல்லியிருக்கீங்க. ஜானும் நானும் பிளேட் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, விளையாடினோம், ஜானும் நானும் கிரிக்கெட் விளையாடினோம். அப்போ ஜானும் நானும் அப்படின்னு சேர்த்து என்ன சொல்லலாம்? நாங்க கிரிக்கெட் விளையாண்டோம்னு சொல்லலாமா? அப்ப என்ன வரும் சேர்த்து சொல்லும் போது? we played cricket. அவ்வளவுதான். that's it. ஈஸியா இருக்கா? ஆன்சர் சொல்லிட்டே வாங்க, கரெக்டா எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட், I played with John. I played, நான் விளையாடினேன், with John, ஜானுடன் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஐ மீன் ஜான்ங்கிற வார்த்தையை தூக்கிட்டு என்ன போடுவீங்க? நான் ஜான் கூட விளையாண்டேன்னு சொல்றது ஒண்ணுதான், இல்ல நான் அவன் கூட விளையாண்டேன்னு சொல்றது ஒண்ணுதான். ஜான்ங்கிறது பையன், அப்ப அவனுடன் அப்படின்னு சொல்லலாம். அவனுடன், அப்ப என்ன வரும்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். I played with him. அவ்வளவுதான், I played with him. இங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன் we யூஸ் பண்ணியிருக்கோம், இங்க ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அவனுடன், ஜானுடன் அப்படிங்கிறதுக்கு பதிலா அவனுடன் சொல்லும், him யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். ஈஸியா இருந்துச்சா? இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோனவுன்ஸ் பாத்தீங்கன்னா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பிகாஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? பேசிக். ஓகே, ஒரு அஸ்திவாரம் கூட சொல்லலாம் இங்கிலீஷ் நீங்க லேர்ன் பண்றதுக்கு. அந்த அளவுக்கு இது வந்து முக்கியமான விஷயம். ஓகே ரைட், இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான ஹோம்வொர்க். ராமு இஸ் ஸ்டடியிங். ராமு படித்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல ராமு அப்படிங்கிற அந்த பேரை நீங்க மாத்தி சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஈஸியான ஹோம்வொர்க் தான் கொடுத்திருக்கேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹோம்வொர்க். எப்படி சொல்லலாம்? ராமு படிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கறத சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி எப்படி சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ்ங்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஓகே, சோ இவ்வளவுதான். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களா எழுதி ஓகே, சோ இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன், இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், இது இதுக்காக தான் யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சு நீங்க பயன்படுத்துங்க. ஓகே, சோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து மொத்தம் 8. அதுல வந்து நான் 2 முடிச்சிட்டேன். நவுன், ப்ரோனவுன் சொல்லி கொடுத்துட்டேன். இது போக இன்னும் 6 இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நல்லா லிசன் பண்ணிட்டே வாங்க ஒவ்வொரு கிளாஸையும். ஓகேவா? உங்க ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல போஸ்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.